அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்டா, அந்த தாவேக தற்கொலை கூட்டம் தான் கட்சி ஆரம்பிச்சுல இருந்து நம்ம தமிழ் மக்களை இவ்வளவு பேரை கொண்டு கூச்சுக்குன்னு நினைச்சிருக்கோம். அது அப்படி கிடையாது. இது திருட்டு திராவிட பைய எல்லாருமே கட்சி ஆரம்பிச்சுல இருந்து நம்ம தமிழ் மக்களை எவ்வளவு பேரை கொண்டு கூச்சிருக்காங்க. அதிமுக சரி திமுக சரி எவ்வளவு பேரை கொண்டு கூச்சிருக்காங்க பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இப்பதான் புத்தி மழுகி போய் ரசிகர்களா மாறி உயிர் இழகுறாங்க. இந்த தற்கொலை பின்னாடின்னு பார்த்தா அது கிடையாது. அந்த காலத்துல இருந்து இது தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகும் 1992 வருஷம் கும்பகோணத்துக்கு அந்த திருவிழாக்கு போய் கலந்துகிட்டதாக அவங்கள பாக்குறதுக்கு மட்டும் வந்து கூட்ட நெரிசல்ல கிட்டத்தட்ட 48-50 பேர் உயிர் இழந்திருக்காங்க. 78 பேருக்கு மேல மோசமான முறையில காயம் அடைஞ்சிருக்காங்க. எந்த அளவுக்கு பைத்தியக்காரங்கள மாயிருக்காங்கன்னு பாருங்க. அப்புறம் அவங்க திருடி களவாண்டு கொள்ளையடிச்சு ஏமாத்தி சொத்து குவிப்பு வழக்குல கர்நாடகால அவங்களுக்கு முதன்மையான ஒரு குற்றவாளின்னு கோர்ட்டே அறிவிச்சிருக்கு. அதுக்கு தமிழ்நாட்டு பயவழிய தமிழ்நாட்டு முழுக்க தற்கொலை பண்ணிருக்காங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்னமோ நாட்டுக்கு பெரிய தியாகம் பண்ணி மக்களுக்காண்டி ஒரு ரொம்ப உழைச்சு அவங்க மேல பொய்யான ஒரு வழக்கு போட்டதுக்காக வேண்டி இறந்தது மாதிரி கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல செத்துருக்காங்க. எந்த அளவுக்கு மழுங்கி போயிருக்காங்கடா. இதே ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வாழ்ந்தாலும் சாகுறாங்க, இருந்தாலும் சாகுறாங்க, இறந்தாலும் சாகுறாங்க. இதே கருணாநிதி அவர்களை கைது பண்றப்பையும் எதுக்கு கைது பண்ண அப்படின்னு சொல்லி அதுக்கும் உயிரிழந்திருக்காங்க. எந்த அளவுக்கு இது சிரிக்கிறதா அழுகிறதா கோவப்படுறதான்றே தெரியல. ரொம்ப மோசமான அவங்க குடும்பம் வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு கட்சி தலைவருக்காக வேண்டிய ஒரு ரசிகர் பான்மையாக எப்படிலாம் இறந்திருக்காங்க அவரு. நம்ம கலைஞர் ஐயாவும் லேசப்பட்ட ஐயா கிடையாது. அவங்க ஆட்சிலேயே அவங்க கட்சி ஆரம்பிச்சுல இருந்து இன்ன வரைக்கும் நிறைய பேர் இந்த மொழிக்காண்டி போராடுறப்ப நிறைய பேர் தூக்கி வச்சு இறந்திருக்காங்க, தற்கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கு அந்த போனத்தை மிதிச்சுட்டுதான் அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஆட்சிக்கு வந்த பிறகும் மாஞ்சோலையில தேயிலை தோட்டத்துல அவங்க கூலி தொழிலாளர்கள் எங்களுக்கு கூலி உயர்த்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க போராடின ஒரே காரணத்துக்காக போலீஸை ஏவி அவங்க மேல அடிதடி நடத்து குடும்பத்தோட சின்ன பிள்ளைய கை குழந்தைங்க புருஷன் பொண்டாட்டி எல்லாரும் போராட்டி இருக்காங்க. அந்த போராட்டம் கலைக்கிறதுக்காக வேண்டி அவங்க அடிதடி நடத்தினதுல அங்க இருக்கிற தாமரை பரணி ஆத்துல குதிச்சு 1.5 வயசு குழந்தைல இருந்து பெரியவங்க சின்னவங்க பெண்கள் எல்லாம் குதிச்சதுல 17 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதுல அடிபட்டு எந்த அளவுக்கு மோசமா இருக்காங்க பாரு. இதே கலைஞர் இறந்திருக்கும் நிறைய பேர் தீக்குளிச்சு இறந்திருக்காங்க, தற்கொலை பண்ணிருக்காங்க. இப்ப தாவேக தற்கூரி அந்த தலைவர் மேல பொய் கேஸ் போட்டதாக சொல்லி மன உளைச்சல ஒருத்தர் செத்தான், தூக்கு போட்டு செத்தான்றாங்களா, அந்த ஒரு பைத்தியമായ கூட்டம் தான். அப்பத்தான் அறிவில்லாம தெரிஞ்சாங்கடா. இப்ப முழு அறிவில்லாம திரிறாங்க. தமிழர்கள் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததே இதே கருணாநிதி ஆட்சியில தான். எந்த அளவுக்கு அந்த காங்கிரஸுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து மறைமுகமா இங்க உண்ணாவிரதம் போராட்டம் நாடகம் நடிச்சுட்டு பொண்டாட்டி பிள்ளைகளோட கூத்தடிச்சுட்டு அங்க தமிழ் மக்களை கொண்டு கொல்லில போட்டுட்டு ரொம்ப மோசமான முறையில கணவன் முன்னாடி மனைவியும் பிள்ளை முன்னாடி மகளையும் ரொம்ப மோசமான முறையில கற்பழிச்சு ஆடெல்லாம் கிழிச்சு எந்த அளவுக்குன்னு வாயில சொல்ல முடியாது கூசும். அந்த அளவுக்கு கொடூரமா அவங்கள சித்திரவதை பண்ணி மார்பகத்தை அறுத்து மகன் முன்னாடி தந்தையை கொடுமைப்படுத்துறது, தந்தை முன்னாடி மகனை கொடுமைப்படுத்துறது, கணவன் முன்னாடி மனைவியை கற்பழிக்கிறது, அம்மா முன்னாடி குழந்தைய கற்பழிக்கிறது, பிள்ளைய முன்னாடி அம்மாவை கற்பழிக்கிறது, எல்லையாவது சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கொடூரமா கற்பழிச்சு சித்திரவதை பண்ணி கொண்டு கையை வெட்டி காலை வெட்டி எந்த ஒரு இது கட்டுக்கோப்பு இல்லாம ஒரு கொடூரமான ஒரு கொலையை பண்ணுனது இந்த கருணாநிதி ஆட்சி தான். அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தது கருணாநிதியா. எந்த அளவுக்கு மோசமான ஒரு அரசு நம்ம தமிழ்நாட்டுல இருந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட உட்காந்து மண்ணுல உட்காந்து திண்டுக்கிட்டு தமிழ் மக்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க கொடூரம் பண்ணியிருக்காங்கட்டு தமிழ்நாட்டு மக்கள் நீங்க யோசிக்கணும். கருணாநிதி இல்லைன்னா செயல இருந்தா கருணாநிதி. அதை விட்டா இப்ப புதுசா வந்து இறங்கியிருக்காங்க தாவேக தற்கூரி பையில. இவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க. நம்மளுக்கு அறவே வேணாம், அடிச்சு ஒழிக்கணும், மக்களும் யோசிக்கணும். திமுக இல்லண்டா அதிமுக, அதிமுக இல்லண்டா திமுக. இப்ப புதுசா புடிச்சுட்டாங்க அந்த தற்கூரி பை விஜய் அப்படி என்னதான் மக்களுக்கும் நாட்டுக்கும் பண்ணாங்கன்னு தெரியாது. பொட்டி பாம்பா மொடையும் கிடந்துட்டு தான் நடிக்கிறது மட்டும் அங்க சினிமால இருந்த வரைக்கும் சூப்பர் ஸ்டாருக்கு போட்டி போட்டுக்கிருந்தாங்க. நான் உடனே சூப்பர் ஸ்டார் ஆயிடும்ட்டு அங்க முடியாதுன்னு விட்டு இங்க வந்தோடனே எல்லா பேர்த்தும் கொண்டு குவிச்சு அவங்க ரத்தத்திலயும் ரத்த வாடலையும் இலவு ஓலண்டுவாங்க. இலவு ஓலத்துல அவங்க ஆட்சி அமைக்கணும்னு ரொம்ப குறிக்கோளா இருக்காங்க. அது நடக்க விடக்கூடாது. அது நடந்தாலும் ரொம்ப அசிங்கம் கேவலம். அவங்க கூட்டணிக்கு ஆளு சேர்த்து தர்றாங்க. பாஜகலையும் போய் காலை நக்கிட்டாங்க. இங்க எடப்பாடி ஐயா எங்க போனாலும் அங்க நம்ம அந்த தற்கொலை கூட்டத்தோட கொடி பறக்கிறதையும் பார்க்க முடியுது. எந்த அளவுக்கு ஒரு ஈனங்கட்ட பிறவிலாம் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மாறிருக்காங்கன்னு பாருங்க. ரெண்டுலாம் ஆளுந்து சிந்திக்கணும். நம்ம தமிழ் மக்களுக்கு சீமானண்ணன் எந்த அளவுக்கு போராடுறாங்க. விவசாயத்துக்கும் சரி சீமானண்ணன் பேசாத கொள்கையே இல்ல. எல்லாத்துக்கும் பேசியிருக்காங்க. அந்த திருட்டு திராவிட பையன் அப்படி எதுவுமே பேச மாட்டாங்க. அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறது திமுக.
திமுக வைக்கிறது அதிமுக. இப்படி 2 பேரும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் மேல பழிய தான் போட்டுக்கிருப்பாய்ங்க தவிர, அத தவிர ஒண்ணும் தெரியாது. நம்ம தமிழ்நாடு எப்படிப்பட்ட தமிழ்நாடுண்டா, அந்த காலத்துல மொழிக்காண்டி, நாட்டுக்காண்டி, நம் இனத்துக்காண்டி, பெண்களுக்காண்டி ஒவ்வொருத்தவங்க அப்படி வீரமுக்க போராடி உயிரிழந்தவங்க இருக்காங்க. இதே நம்ம இந்தியா சுதந்திரக்காண்டி தமிழ்நாட்டு மக்கள் எத்தனையோ இப்ப சுபாஷ் சந்திர போஸ் ஐயா அவர்கள் பின்னாடி போய் எத்தனை பேரு நாட்டுக்காண்டி உயிரிழந்தவங்க இருக்காங்க. இதே தமிழ்நாட்டுல எத்தனையோ பேரு அரசியல் பின்னாடி போய் தமிழ் மக்களுக்காண்டி, தமிழுக்காண்டி நம்ம நாட்ட மீட்டெடுக்கிறதுக்கு உயிரிழந்தவங்க இருக்காங்க. இதே வ.உ. சிதம்பரம் ஐயா அவங்க இந்த சுதந்திர போராட்டத்துல தன் சொத்தவே இழந்து, மாடு இழுக்க முடியாத அந்த செக்க மனுஷ இழுத்து ஜெயில்லயே இருந்து மாண்டிருக்காங்க. அவங்க வாரிசுலாம் கடைசி காலத்துல எந்த ஒரு இது இல்லாம ரொம்ப வறுமையில தான் உயிரிழந்திருக்காங்க, இருந்திருக்காங்க. அவங்க அப்படி வாழ்ந்தவங்களுக்காண்டி இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களு இதே இந்த அரசாங்கம் கூட அவங்க நினைவு நாள கூட, இறந்த நாள் கூட ஒரு நாள் கூட கொண்டாடுனது கிடையாது. சீமான் அண்ணன் வந்த பிறகுதான் நம்ம தமிழ்நாட்டு மக்களு தமிழுக்காண்டி, அரசர்களுக்காண்டி, சின்னவங்க, பெரியவங்க எல்லாரும் போராடுனவங்கள ஒவ்வொருத்தவங்களும் அது அவங்க இறந்த நாளையும், அவங்க பிறந்த நாளையும், அவங்க போராடுனது எல்லாத்தையும் எடுத்து சொல்றது சீமான் அண்ணன் தான். இந்த தற்குறி கூட்டம் இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டுக்கான போராடுனவங்க யாரும் அவங்க முன்ன எடுத்து வைக்கல, தெரியும்ல. இன்ன வரைக்கும் யாரும் இப்படி சொன்னதும் கிடையாது. சீமான் அண்ணன் தான் தமிழ்நாட்டுக்காண்டி போராடின எத்தன மன்னர்களு, பொதுமக்களு எவ்வளோ பேரு எப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு எடுத்து சொன்னது சீமான் அண்ணன் தான். தமிழுக்காண்டி போராடி, தமிழ் நாட்டுக்காண்டி போராடி, மொழி போராட்டம் நடந்தது தப்ப, அவங்களுக்கு யாரும் தீ குளிச்சதில்ல, செத்ததில்ல தமிழ்நாட்டு மக்கள். அவங்கலாம் முட்டா பையங்கன்றுவாய்ங்க. சொத்த களவாண்டுறவங்களும், திருடி போறவங்களும், கொள்ளை அடிக்கிறவங்களுக்காண்டி தான் உயிர் இழக்குறாய்ங்க நம்ம தமிழ் மக்கள். எந்த அளவுக்கு கேவலப்பட்டுருக்காய்ங்கடா, ரொம்ப மோசமா இருக்கு. கேவலமா, அசிங்கமா இருக்கு.